சகிலா அம்மா வந்து சென்னை நகர கமிஷனரிடம் தர்பூசணி சுதாகர் மேல வாட்டர்மெலான் சுதாகர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு ஜாதியை பற்றிலாம் பேசுறாரு அப்படின்னு. யாரு ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, அவர் மட்டும் இல்ல, யார் யாரும் என்னென்னமோ யூடியூப் சேனல்ல என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சகிலா அம்மா போய் குறிப்பாக கமிஷனர் ஆபீஸ்ல போய் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு சகிலா அம்மாவுக்கு வந்து என்ன கோபம் தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, சகிலா அவர்கள் ஜட்டியோடு ஜாக்கெட் பிட்டோடு எங்கள் காலத்து இளைஞர்களை எங்கள் மனதை எல்லாம் கெடுத்தவர்கள். சகிலா அவர்கள் ஜட்டியோடும் ஜாக்கெட் பிட்டோடும் அன்றைய காலகட்டத்திலே ஜல்சா காட்சிகளை காண்பித்து தான் என்னை போன்ற இளைஞர்கள் மனதை எல்லாம் கெடுத்தார்கள். அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தா இந்த சகிலா அம்மாவே வந்திருக்க மாட்டேன். அன்றைக்கு சகிலா அம்மா அவர்கள் ஜட்டியோடும், ஏங்க அன்னைக்கு யூடியூப் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஏதோ பேப்பர்ல பார்ப்போம், தியேட்டர்ல போய் பார்ப்போம். அன்னைக்கு நீங்க வந்து ஜட்டியோடும் ஜாக்கெட் பிட்டோடும் காட்சி எடுத்து எங்களை போன்ற இளைஞர்கள் இளமனதை கெடுத்தவர்கள். அதுவும் தவறு. அன்னைக்கு நீங்க செஞ்சதும் தவறு. இன்னைக்கு ஜாதியை பற்றி வாட்டர்மெலான் சுதாகர் ஜாதியை பற்றி பேசுவதும் தவறு என்பதை டாஸ்மார்க் மது பிரியர்கள், தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் ஜட்டியோடு ஜாக்கெட் பிட்டோடு அன்று எங்கள் மனதை கெடுத்த சகிலா அவர்கள் செய்ததும் தவறுதான் என்று ஜாதியை பற்றி பேசுகின்ற வாட்டர்மெலான் ஸ்டார் சுதாகர் செய்ததும் தவறுதான் என்பதை இந்த நேரத்தை பதிவு செய்யும். இல்ல அதாவது ஒரு இன்டர்வியூல என்னென்ன கேள்வி கேட்கணுங்கிறத ஒரு வரைமுறை, ஊடகத்துறையில் வந்து ஒரு வரைமுறை, என்ன கேள்வி கேட்க போறீங்க, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க, அது வந்து ஒரு வரைமுறைப்படுத்தணுங்கிறது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எஸ்வி சேகர் ஐயா, சின்மயி, கஸ்தூரி, இப்படி ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ எல்லாம் வந்து பல வழக்குகள் எல்லாம் போட்டு கருத்துக்கள் சொல்லும் போது ஒரு வரைமுறை வந்தது. அப்போ என்ன கேள்வி கேட்கணுங்கிற நிலைமை, அதுக்கு வரைமுறைக்கு உள்ளே வரணுங்கிறதுனால தப்பு கிடையாது. அவருக்கு அவருடைய சுய மரியாதையை அவரை புண்படுத்துகின்ற அளவில் அவர் தூக்கி எறிஞ்சிட்டு போனார். நீங்கள் அடுத்து அவரை கூப்பிடுனா கூப்பிடுங்க, கூப்பிடாம யாருமே கூப்பிடலைன்னா அவர் இங்கே வரப்போறாரு. அதனால இவரையோ ஜிபி முத்துவையோ யாராக இருந்து, அதுதான் நம்ம என்ன செய்யறோம்னா, அது உங்களுக்கு அப்படி பேசுகிற மாதிரி இருந்தவர்களை நீங்கள் அலட்சியப்படுத்தி விட்டீர்கள். அவர் காணாம போயிடுவாங்க. தரமான அரசியல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நான் பல மீடியாக்கள்ல நல்ல தலைவர்களை, ஏன் ஐயா சீமான் கூட சில வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மயிருங்கிற வார்த்தையை உச்சரிக்க ஆரம்பிச்சு, அப்படி சொல்ல முடியாது. அதாவது அதை கூட அதை நான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் ஏற்றுக்கொள்ளாது. நானே சில நேரங்களில் வந்து வருத்தப்பட்டிருக்கிறேன். நீங்க கண்ணியமான வார்த்தைகளை ஏன் பேரறிஞர் அண்ணா என்று சொல்றோம், பெருந்தலைவர் காமராஜர் சொல்றோம், ஏன் அந்த தலைவர்களை முன்னுதாரணமாக எடுக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் வாயிலே இருந்து கருணாநிதி ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் எல்லாம் தவறான வார்த்தைகளை, மூதறிஞர் ராஜாஜி அற்புதமான பேச்சாளர்கள், யாருமே வந்து தவறான வார்த்தைகளை வந்து அவ்வளவு பயன்படுத்த மாட்டார். ஆனா இன்னைக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துவது எனக்கு வேதனை அளிக்கிறது. நானே சில நேரங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தினா அடுத்த பேசக்கூடாதுங்கிறத நான் திருத்தி இருக்கிறேன். அதனால சகிலாம் அவர்கள் அந்த காலத்தில் செய்ததும் தவறு, இந்த காலத்தில் வாட்டர்மெலான் சுதாகர் சாதியை பற்றி பேசியதும் தவறு என்பதை இந்த நேரத்தை பதிவு.